வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம். நாளை இருந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல சில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இது நேரடியா உங்க பணத்தை பாதிக்கிற விஷயம். அதனால அந்த 5 முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல என்ன மாறப்போகுது. இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. இதற்கான பதில் உங்க பணத்தையும் டெய்லி நீங்க பண்ற டிரான்சாக்ஷன்ஸையும் நேரடியா பாதிக்கப் போகுது. சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். மொத்தம் 5 முக்கியமான அறிவிப்பு தான். ஆனா ஒவ்வொரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் அறிவிப்பு, மினிமம் பேலன்ஸ். அதாவது நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்க வேண்டிய குறைந்தபட்ச இருப்பு தொகை. இந்த ரூல்ஸ்ல மாற்றம் வந்திருக்கு. இது நம்மள பல பேரோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை நேரடியா பாதிக்க போகுது. ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய அந்த மினிமம் பேலன்ஸ் தொகைக்கான விதிகள் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னா, இந்த மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு பேங்க்குக்கு நீங்க வச்சிருக்கிற அக்கவுண்ட் டைப்புக்கு ஏத்த மாதிரி மாறும். உதாரணத்துக்கு, சிட்டில ஒரு அமௌண்ட் இருக்கும், கிராமப்புறத்துல அது கம்மியா இருக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலேன்னா ஃபைன் போடுவாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. அதனால உங்க பேங்கோட புது ரூல்ஸ் என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து 2வது அறிவிப்புக்கு போலாம். இது நம்ம எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ற ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ பத்தினது. இதுலயும் ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. பழைய ரூலுக்கும் புது ரூலுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். முன்னாடி ஒரு மாசத்துக்கு 5 தடவை ஃப்ரீயா பணம் எடுக்கலான்னு இருந்திருக்கும். ஆனா புது ரூல் படி அது வெறும் 3 தடவையா கூட குறைஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த லிமிட்டை தாண்டி நீங்க பணம் எடுத்தா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சார்ஜும் இப்ப அதிகமா இருக்கு. அதனால இனிமே ஏடிஎம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி யூஸ் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. 3வது அறிவிப்பு, நம்ம ஆன்லைன் பேங்கிங் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது. இந்த டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், சுருக்கமா 2FAன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க அக்கவுண்ட்டை பாதுகாக்க 2 லெவல் செக்யூரிட்டி. உதாரணத்துக்கு, முதல்ல உங்க பாஸ்வேர்டை போடுவீங்க, அடுத்ததா உங்க மொபைலுக்கு வர்ற ஓடிபியும் போடுவீங்க. இதுதான் அந்த 2 படி சரிபார்ப்பு. இப்போ இந்த 2FAவை கட்டாயமாக்கிட்டாங்க. எதுக்குன்னா, ஆன்லைன்ல நடக்கிற மோசடிகள்ல இருந்து நம்ம அக்கவுண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு தான். இதை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க மொபைல் நம்பரை உங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணியிருந்தாலே போதும். சொல்லப்போனா இது நம்ம பணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஷீல்டு மாதிரி. அடுத்து 4வது அறிவிப்பு. இது யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரேஷன் பொருட்கள் இல்லனா வேற ஏதாவது மானியம் வருதோ அவங்கள நேரடியா பாதிக்கிற ஒரு அப்டேட். இதுல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ரேஷன் பொருட்கள் மத்த கவர்மெண்ட் சப்சிடிஸ் எல்லாம் எந்த தடையும் இல்லாம உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரணும்னா, உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட சரியா லிங்க் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது இப்போ கட்டாயம். இந்த வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான டைம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி தேதியும் நெருங்கிட்டு இருக்கு. சோ உங்க மானியம் எதுவும் நிக்காம இருக்கணும்னா உடனே உங்க ஆதார் பேங்க் லிங்க் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டியிருந்தா அதையும் உடனே முடிச்சிடுங்க. சரி, நாம இப்போ கடைசி, அதாவது 5வது அறிவிப்புக்கு வந்தாச்சு. இது கேவைசி பத்தினது, அதாவது நோ யோர் கஸ்டமர். கேவைசின்றது உங்க பேங்க்குக்கும் சரி உங்க அக்கவுண்ட்டுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இது எதுக்கு உதவுதுன்னா, சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடுக்கவும் நம்ம அக்கவுண்ட் பாதுகாப்பா இருக்கிறத உறுதி செய்யவும் தான். ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் படி நாம அப்பப்போ நம்ம கேவைசி டீடைல்ஸை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இது கட்டாயம். இதுக்கு உங்க பான் கார்டு, ஆதார் கார்டு மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இது நீங்க ஆன்லைன்லயே பண்ணலாம், இல்லனா நேரடியா பேங்க் பிரான்ச்சுக்கு போயும் ஈஸியா முடிக்கலாம். உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கணும்னா உங்க கேவைசி ஸ்டேட்டஸை செக் பண்ணி அப்டேட் பண்ண வேண்டியிருந்தா டக்குன்னு பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த 5 முக்கியமான அறிவிப்புகளையும் பார்த்தாச்சு. அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஓகே, நாம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன செக்லிஸ்டா ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? 1, உங்க அக்கவுண்டோட புது மினிமம் பேலன்ஸை செக் பண்ணுங்க. 2, புது ஏடிஎம் லிமிட்ஸ் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. 3, ஆன்லைன் பேங்கிங்க்கு 2FAவை மறக்காம எனேபிள் பண்ணுங்க. 4, உங்க ஆதார் ரேஷன் லிங்க் கரெக்டா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. கடைசியா 5, கேவைசி அப்டேட் பெண்டிங்ல இருந்தா அதை உடனே முடிச்சுடுங்க. சோ, இந்த புது மாற்றங்களை சந்திக்க நீங்க தயாரா? இந்த தகவல்களை வச்சு கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஃபைன், தேவையில்லாத அலைச்சலை தவிர்த்து உங்க பணத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. நன்றி.